கொண்டே அவன் உள்ளே நுழைய அவளும் கூடையை நுழைய, நீ எதுக்கு உள்ள வர என்று கேட்டானே பார்க்கலாம். அவள் அதிர்ந்தே விட்டாள். இது நம்மளோட ரூம் தானே என்றாள். என்னோட ரூம் என்றான் அழுத்தமாக. ஆத்மன் என்று நடுங்கலாக அவள் குரல் வர, லுக் பூர்விகா, என்னோட ஆட்டிடியூட் பார்த்தே நீ கண்டுபிடிச்சிருப்பன்னு நினைச்சேன். ஓகே, லீவ் தட். நானே சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. என் கம்பெனியை என்கிட்ட இருந்து பறிச்சிடுவேன்னு சொல்லி மிஸ்டர் சக்கரவர்த்தி மிரட்டி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். ஐ டோன்ட் லைக் யூ. அப்புறம் இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை ரூம் என்றான். அவளுக்கு கண்கள் கலங்கி நீர் வழிய, ஓ மை காட், இந்த பொண்ணுங்களே இப்படிதான், எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்க வேண்டியது. இரிட்டேட்டிங் கிரீச்சர், வெளிய போடி என்று சற்று அழுத்தமாகவே சொல்ல, எங்க போறது என்று ஆதங்கமாக அவள் குரல் வெளிவந்தது. அவளை ஆராய்ச்சியாக பார்த்தவன், ஒரு பர்ஸ் எடுத்துட்டு வர கூட தோணலையா? கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே புருஷனை சுரண்டிக்கலான்னு வந்துட வேண்டியது. மை காட்,